எகிப்தினுடைய எல்லை ரஃபா கேட்டில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர். இந்த ஏரியாவை முழுவதுமாக இஸ்ரேல் இப்போது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 பிணைய கைதிகள் உயிரோடு விடுதலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறது அப்படின்னு அல் ஜசீரா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை என்ன? ஹமாஸும் இஸ்ரேலும் சீஸ்ஃபயர் டீல் பேசியிருக்காங்களா? அந்த விஷயம் ரிலேட்டடாக 60 நாள் போர் நிறுத்தம் அது தொடர்பாக ட்ரம்ப் வாய் திறக்காமல் இப்போது புதியதொரு அறிவிப்பு வெளியானதற்கு காரணம் என்ன? இதெல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீனியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் அல்பனீஸ் அவங்களுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய அதிபயங்கரமான தண்டனை என்ன? ஈரான் சிரியா இந்த எல்லை பற்றி பேசுவதற்கு மார்க் ரூபியோவும் ரஷ்யாவினுடைய லாவ்ரோவும் மலேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 50 நிமிஷம் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கு? வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் 1200 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கிராமங்களுடைய தற்போதைய நிலை என்னங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரம்பை பார்த்து வடகொரியாவினுடைய அதிபர் கிம் கிண்டல் தொனியில் சில விஷயங்களை பேசியிருக்காரு. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தத்தை ஒரு வாரத்தில் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ 1 மாதம் ஆச்சு, இன்னமும் ஒன்றும் சாதிச்சு காட்ட முடியல. ட்ரம்ப் வெறுமனை வாய்ச்சொல் வீரர் மட்டும்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கிம் கிண்டலாக பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லை, போர் குற்றவாளிகளில் தன்னுடைய பக்கத்தில் வச்சு அரவணைக்கக்கூடிய ஒரு பண்புங்கிறது ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும், எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு மனிதன் யார் அப்படின்னா இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் தான். பிறரின் உணர்வுகளோடு வெட்கமின்றி விளையாடக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு இப்போது நார்த் கொரியாவினுடைய அதிபர் கிம் வசைவாடல், இப்படி ஒரு வசையை பார்க்கவே முடியாது. வஞ்ச புகழ்ச்சி அணிலாம் இல்லை, டைரக்டாக திட்டுறாரு. டோனி பிளேயர் இன்ஸ்டிடியூட் இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா ட்ரம்ப் ரிவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இந்த பேர் எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னா காசாவுக்கு பிந்தைய ஒரு திட்டம், அதாவது காசா சுதந்திரம் அடையுது அப்படின்னா அதற்கு பிந்தைய ஒரு திட்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த திட்டத்தில் என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பிலோடெல்பியா காரிடார் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்குறதா எகிப்தும் காசாவில் இருக்கக்கூடிய சில நபர்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்போது ரஃபாவினுடைய கேட்டுக்கு முன்னாடியிலேருந்து எகிப்தினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு 2 கிலோமீட்டர், காசாவினுடைய 2 கிலோமீட்டரு, ஆக மொத்தமாக சேர்த்து 4 கிலோமீட்டருக்கு இப்போ புதிய ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் கேட்டு ஒன்று இஸ்ரேல் போட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ எகிப்தினுடைய எல்லை ரஃபா கேட் சைடில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர், இப்படி ஒரு 4 கிலோமீட்டரை தன்னுடைய ஏரியாவாக மாற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புகிறாங்க. அதற்கு பேர் தான் ட்ரம்பினுடைய ரிவீரா அப்படிங்கிற பேரில் இது அழைக்கப்படுது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட்லாம் இருக்குது, வரிசையாக பார்க்கலாம். ஹமாஸ் 10 பிணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அதோடு சேர்த்து கூடுதலாக அவங்க 9 இறந்து போன இஸ்ரேலியர்களையும் வெளிநாட்டு கைதிகள் இருக்காங்கல்ல அவங்களையும் விடுதலை செய்வதற்கான, அதாவது பிணங்களை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, தொடர்ச்சியாக ஒரே ஒரு இரவில் புதன்கிழமை மட்டும் 74 பாலஸ்தீன மக்களை சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேல். தொடர்ச்சியாக துப்பாக்கிகளை வச்சு உள்ளுக்குள்ளே நகண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சுடுறாங்க. இதன் காரணமாக ஹமாஸுக்கு வேறு வழியே இல்லை. 60 நாள் போர் நிறுத்தம், நிரந்தர போர் நிறுத்தம், இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது இறுதி வடிவம் பெறாததுனால இப்போதைக்கு நாங்கள் 10 பிணைய கைதிகளை விடுதலை செய்கிறோம், தயவு செய்து மக்களை சுடாதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. நாசர் மருத்துவமனை, இங்கே காசாவில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை முழுவதுமாக டேமேஜ் ஆகிருக்கு. அதில் ஒரு இமேஜ் அல் ஜசீரால போட்டிருந்தாங்க.
இருட்டுக்குள்ள மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சி, அந்த நோயாளி வந்து வழியில் கத்தக்கூடிய காட்சி வந்து ட்விட்டரில் அப்படியே வெளியாயிருக்கு. அவங்களுக்கு மருந்து வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படுது. ஆனால் அதற்கு வந்து இப்போ மயக்க மருந்து கொடுத்து வந்து நம்ம ஒரு மருந்து செலுத்துவோம்ல, அந்த மாதிரியான விஷயம் அங்கே இல்லை. ஏன்னா மயக்க மருந்தே கிடையாது. ஆனால் சிகிச்சை கொடுக்காட்டி அந்த நோயாளி இறந்து போயிடுவார். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கே மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வேதனையான விஷயம். 8 பேர் உணவுக்காக காத்திருந்தவங்களை நிற்க வச்சு சுட்டிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. எரிபொருள்லாம் இங்கே சுத்தமாக கிடையாது. இதன் காரணமாக காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சுத்தமாக இயங்கலை. மருத்துவமனைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு மருத்துவமனை மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு, பாதியாக இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. ஸோ 5 இஸ்ரேலியர்களையும் பொதுமக்களே பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். தொடர்ச்சியாக இப்போ சுட்டுக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தைரியமாக சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி போய் ஒருத்தன் செத்து இருந்துடுறான், அவனுக்கு பின்னாடி வரிசையாக போய் ஒரு 5 துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை செய்யக்கூடிய நிகழ்வு அரங்கேறிருக்கு. இப்படித்தான் அந்த இஸ்ரேலியர்கள் இறந்து போயிருக்காங்களே தவிர டைரக்டாக வந்து ஆயுதங்களை வச்சு அவங்க அடித்து சாகடிக்கப்படலை அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிருக்கு. அகதிகள் முகாம், அதாவது ஜெனின் பகுதி இருக்குல்ல, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் முகாம், அது முழுவதுமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லை, UNRWA அலுவலகம் மூடப்பட்டிருக்கு. WHA முகாம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் முழுவதுமாக டேமேஜ் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து இப்போ இந்த மருந்து பொருட்கள் கொடுக்க வருவாங்கல்ல, அந்த நபர்களை கூட, UN சேர்ந்த நபர்கள் மீது கூட இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் அங்கே உணவுப் பொருட்கள் போகிறதுல வந்து பெரிய அளவில் சிக்கல் இருக்குது. அகதிகள் முகாம் அப்படிங்கிறது முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசரமாக மலேசியாவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங் வந்து எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா, ஒன்று உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படின்னு, இன்னொன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்கணும் அப்படின்னு, இப்படி ஒரு விஷயத்தோடு சேர்த்து காசாவை பற்றிய விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. யார் யார் பேசியிருக்காங்கன்னா, USA சைட்லேருந்து மார்க் ரூபியோ, இந்த பக்கம் ரஷ்யா சைட்லேருந்து லாவ்ரோவ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ 50 நிமிடம் இந்த 2 பேருக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. சிரியா மற்றும் ஈரான் இந்த 2 எல்லைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் சில முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் அல்சாரா, சிரியாவினுடைய இப்போ இடைக்கால தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து UAEயில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று ஈடுபடுறார். அதாவது அபுதாபியில் உயர் இஸ்ரேலோடு சேர்ந்த அதிகாரி ஒருத்தரோட சந்திப்பு ஒன்று நிகழ்த்துறார். இந்த சந்திப்பு வந்து சவுதி இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குங்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, கோலன் குன்றுகளை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து சிரியாவுக்கு தேவையான உதவிகளை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பை வந்து அல்சாரா வந்து ஏற்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 9ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்குது, அல்சாராவோட மீட்டிங்கு. 10ஆம் தேதி வந்து லாவ்ரோவுக்கும் மார்க் ரூபியோவுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது சிரியாவில் தான் ரஷ்யாவினுடைய படைகளும் இருக்குது, அமெரிக்க படைகளும் இருக்குது. இப்போது அமெரிக்கா கேட்டுக்கிட்டதின் பேரில் லிபியாவுக்கு அந்த படைகளை வந்து ரஷ்யா மூவ் பண்ணாங்க, மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க, இங்கே சிரியாவுக்கே வந்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சிரியா அப்படிங்கிற நாடு துண்டாடப்படும். மேற்கு கரையை விட்டு, அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவை விட்டு முழுவதுமாக பாலஸ்தீனியர்களை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரங்கேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமங்களில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அங்கே ரொம்ப காலமாக நாங்கள் வசிக்கிறோம், எங்களை இப்படி துரத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் அடித்து துரத்தி வெளியில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க இஸ்ரேலியர்கள். மசாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, மசாஃபர் யாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே வெளியேற்றிட்டாங்க இஸ்ரேலியர்கள், அவர் சேர்ந்த IDF படை. தொடர்ச்சியாக அங்கே வச்சிருக்கக்கூடிய பெட்டு, உங்களுடைய துணிமணி, உங்களுடைய ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு போயிடு, துணிமணியை மட்டும் எடுத்துகிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிறது தான் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வார்னிங். சரி, இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டால், அந்த இடத்த வந்து ஒரு இராணுவ மண்டலமாக வெஸ்ட் பேங்கை மாற்றிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இதுக்கு வந்து பழி தீர்க்கக்கூடிய வகையில் ஹவுதிகள் தொடர்ச்சியாக 2 சரக்கு கப்பல் மீது நடத்திய தாக்குதல், விமானி அந்த மாலுமிகள் மீது நடத்தப்பட்ட அட்டாக், இது எல்லாத்தையும் வந்து பார்த்து வந்து உலக நாடுகள் வந்து ஹவுதிகளை மட்டும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு திண்டாடுறாங்க. 6 மாலுமிகளை பிணை கைதிகளை வேற ஹவுதிகள் பிடிச்சி வச்சிருக்காங்க. எட்டர்னிட்டி சீயை சேர்ந்த ஒரு 4 மாலுமிகளை வந்து இறந்து போயிருக்காங்க, 11 பேரை காணா அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு.
தொடர்ச்சியாக ஹவுதிகள் அந்த கடலில் மூழ்க போகக்கூடிய கப்பலில் இருந்து சில பொருட்களையும் கைப்பற்றியிருக்காங்க, மாலுமிகளையும் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஹவுதிகள் பென்குரியன் ஏர்போர்ட் மேலே ஒரு அதிபயங்கர தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்க ஏவி இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலுடைய பேர் வந்து ஜல்ஃபிகார் அப்படிங்கிற அந்த பாலிஸ்டிக் மிசைல் மீது மிசைல் ஏவி இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதனால அந்த பென்குரியன் ஏர்போர்ட் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். இதை வந்து யக்யா சாரி வந்து டைரக்ட் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. இது ஹவுதிகள் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. ஐநா சபையினுடைய நிபுணர், மிக முக்கியமான நபர், அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக அமெரிக்காவை சாடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். அவருடைய பேர் வந்து பிரான்சிஸ்கா அல்பான்சி அப்படிங்கிற அந்த லேடி. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து நீங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. ஸோ இந்த 2 நாடுகளுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறதுனால அமெரிக்கா வந்து உங்கள் மீது வந்து ஒரு தடை விதிக்குது, நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்களுக்கு தண்டனையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிட்டு தான் இருக்குது. இன்னொரு புறம் லிண்டா அப்படிங்கிற நேமுக்கு சொந்தக்காரவங்க, அவங்க யார் அப்படின்னா எலான் மஸ்கினுடைய எக்ஸ் வலைத்தளம் இருக்குல்ல, அதனுடைய சிஇஓ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க தன்னுடைய ஜாப்பை. அவங்க ரிசைன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து க்ரோக் அப்படிங்கிற ஏஐ இருக்குல்ல, எலான் மஸ்கினுடைய ஏஐ, அதில் அவங்கள வசைபாடக்கூடிய வார்த்தைகள் வந்து தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நீக்கப்படுது. ஏன் இந்த லிண்டா அப்படிங்கிற பர்சனை வந்து இப்படி நீக்கிறாங்க அப்படின்னா, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் அதிகமான வீடியோக்கள் வந்து பகிரப்பட்டுச்சு. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலான் மஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸ் வலைத்தளத்தில் பிரிண்ட் ஆகுது. ஸோ எலான் மஸ்கினுடைய தளத்திலேயே எலான் மஸ்க்கு எதிரான நிகழ்வுகள் அரங்கேறும் போது லிண்டா வந்து அதை செய்ய தவறிட்டார் அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட புகார்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் எலான் மஸ்க்குக்கும் லிண்டாவுக்கும் இடையிலான அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது பாண்ட் வந்து ஒத்து வரல. அதன் காரணமாக லிண்டா வெளியேறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் 2024 தொடக்கத்தில் இருந்து இன்ன வரைக்கும் காசாவில் ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒளிபரப்புறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது எக்ஸ் தளம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. வேற எந்த சேட்டலைட் சேனல்களும் ஒளிபரப்ப முடியாத வீடியோக்கள் எல்லாமே இந்த எக்ஸ் தளத்தில் தான் பதிவிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட எக்ஸ் தளத்தில் பணியாற்றிய தலைமைச் செயலக அதிகாரி லிண்டா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். உண்மையான செய்திகள் வெளிவருவதற்கு பெரிதும் உதவி செய்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவங்களுடைய ரிசைனேஷன் அப்படிங்கிறத எலான் மஸ்க் ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் இப்போ ட்விட்டரில் வலம் வருது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72990799. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.